என்னையா மாரிமுத்து, ஒரு வாய் சோறு திங்கிறதுக்குள்ள என் பொண்டாட்டிக்கிட்ட படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. வேலை வெட்டி இல்லையா, ரொம்ப வாழ்க்கை வெறுப்பா போயிட்டு இருக்கு. என்ன சொங்கி, கோழி கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். நீ என்னமோ வேலை இல்லைன்னு சொல்ற. இலே சொங்கி, இங்க என்னடா செய்யற? அடியாத்தே மாரிமுத்து, என் பொண்டாட்டி வந்துட்டாடா. இந்தடா சொங்கி, ஊரெல்லாம் தேடி பாக்குறேன், இங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கிடக்க. ஏன் உனக்கு வேலை வெட்டி இல்லையாடா? கடையை திறக்காம ஒன்னும் திறக்காம இங்க வந்து கிடக்க. ஏன்னா மாரிமுத்தனே, நீ தான் உன் குடும்பத்தை பார்க்காம விளங்காம இருக்க. அது மாதிரி என் சொங்கியை மாத்தணும்னு நினைக்கிறியா? சொங்கி போடா டே, நீ கூப்பிட்டுன்னு சொல்லி நான் வந்தேன் பாத்தியா, என்னை செருப்பை கொண்டே அடிச்சுக்கணும்டா. அர்ரா அர்ரா அடிச்சுக்கோ, யாரு வேண்டாம்னா. மசான்னு உட்காந்துருக்காம இப்ப கிளம்பி வாரியா என்னன்ற? சரிடா மாரிமுத்து, போயிட்டு வரேன்டா, உழப்ப பாப்போம். அவனுக்கு கம்பெனி கொடுக்க நான் வந்தா கடைசியில எனக்கு தான் கெட்ட பேர். இந்த சொங்கியோட இதே பொழப்பா போச்சு. இலே சொங்கி, இதுல இருந்து ஒரு 4-5 கோழியை பிடிச்சிக்கிட்டு கடைக்கு வார. இப்ப நான் போய் கடையை திறந்து வச்சிருக்கேன். ஆட்டு முடிக்கலிங்கம்மா. ஏ கோழி வா, இங்க வா. இந்த புடிச்சிட்டேன். என்னடா சத்தம்? ஏன் சொங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவரு அந்த அண்ணனா? அண்ணனா? கோழி இல்லையா? கோழிக்கு தீவனம் வைக்க வந்த எண்ணெயை போட்டு அமைச்சு பிடிச்சிட்டு இருக்க. இல்லை சொங்கி, உன்னால ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய முடியாதாடா? இல்லை ஏன்டா இப்படி என்னை பாடா படுத்துறியே தெரியலடா. கோழிக்கு தீவனம் வைக்கிற அந்த அண்ணனுமா அவனுக்கு தெரியல? உள்ள அந்த அண்ணனா? அது ஒண்ணு இல்ல கிளிக்குமா, பிராய்லர் கோழி நினைச்சு அண்ணனை பிடிச்சிட்டேன். அண்ணனுமே பிராய்லர் கோழி மாதிரி தானே இருக்காரு. அட கேவலப்பட்டு கிணத்துல விழுந்தவனே, உன்னால ஒரு கோழியை கூட பிடிக்க முடியாதாடா? ஆட்டு ஆட்டு கிளிக்குமா, நீ கடைக்கு போ, நான் கோழியை கரெக்டா பிடிச்சிட்டு வரேன். என்ன நீ எந்திரினே, கோழிக்கு தீவனம் வச்சது போதும், அங்கிட்டு போ. மறுபடியும் உன்னை பிடிச்சி அமுக்க போறியா? ஒரு வழியா கோழி எல்லாத்தையும் பிடிச்சி உரிச்சு தொங்க விட்டாச்சு. இன்னைக்காச்சும் கிளிங்மாட்டு நல்ல பேர் கிடைக்குமான்னு பாப்போம். கிளிங்மா வா வா, இங்க பாரு எத்தனை கோழியை உரிச்சு வச்சிருக்கேன் பாரு. இன்னைக்கு வியாபாரம் சூப்பரா இருக்க போகுது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நீ என்னைய பாராட்டாம இருக்க மாட்டேன். ஏண்டா சொங்கி, உனக்கு பாராட்டு ஒரு கேடு. கோழியை உரிக்க சொன்னா எப்படா உரிச்சு தொங்க விட்டுருக்க? அங்க வர்றா, கோழி ரெக்கையை கூட உன்னால ஒழுக்கமா புடுங்கி விட முடியாதாடா? நீ இதை புடுங்கலன்னா வேற என்னத்தை தாண்டா புடுங்க போற? எனக்கு ஒண்ணுமே தெரியல. உன்னை நம்பி நான் என்ன வியாபாரம் செய்யணும்னு எனக்கு தெரியல. உயிர் வாழணுமா வேணாமான்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குதுடா சொங்கி. என்ன கிளிக்மா, எந்த வேலை செஞ்சாலும் என்னைய வஞ்சுக்கிட்டே இருக்க. என்னைய திட்டலைன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏண்டா ஒரு வேலையை உருப்படியா நீ செஞ்சனா நான் எதுக்குடா பேச போறேன்? நீ செய்யற வேலையை நான் திருப்பி ஒரு தடவை செய்யற மாதிரி இருக்குடா. கேவலப்பட்டவனே, மரியாதையா இங்கிருந்து போயிரு, இல்ல தூக்கி போட்டு ஒரே மிதியா மிதிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. கோவப்படாத கிளிக்மா, இந்த ரெக்கையெல்லாம் எப்படி உரிக்கணும்னு நீ வேணும்னா எனக்கு கத்து கொடு, தெளிவா செஞ்சு விட்டுறேன். உனக்கு நான் சொல்லி கொடுக்குற நேரத்துக்கு நானே இந்த கோழியெல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் தொங்க விடுறேன்டா. டேய், உன் பேரை அந்த கடைக்கு வச்சிருக்கேன்டா, அந்த பேரை காப்பாத்து. ஆட்டு முடிக்கலைங்கம்மா. இல்லை சொங்கி செத்த வயல, இப்ப பாடுற கடை எப்படி இருக்குன்னு. ஏன்னா கோழியை தலையிலா தொங்க விட்டுருக்க, கோழி ரெக்கையை புடுங்கல, போலை கரெக்டா வைக்கல. ஏன்னா அந்த கொக்கியை கூட எடுத்து மாட்டி தொங்க விட மாட்டியாடா? கைத்தை போட்டு கட்டி வச்சிருக்க. இப்ப எப்படா இருக்கு? எவ்வளவு நீட்டா அதை கிளீன் பண்ணி மஞ்சள் தேய்ச்சி தொங்க விட்டுருக்கேன். கிருமி நாசினிடா, ஈ வந்து உக்காந்தாலும் எந்த நோயும் பரவாது. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க. இப்படி எல்லாம் இருந்தாதான் நம்ம கடையை தேடி வருவாங்க. சுத்தபத்தமா வச்சுக்கணும் நம்ம கடையை. ஆமாடி, இப்பதான் கடையை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நீ என்ன வைகிறது கரெக்டு தான் கிளிங்மா. எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரிய மாட்டேங்கி, நான் என்னதான் பண்ணுவேன்? சரி அதை விடுடா சொங்கி, நம்ம கடைக்கு ஒரு ஆஃபர் போட்டுருவோமா? என்ன ஆஃபர்? ஒரு கோழியை முழுசா வாங்குறவனுக்கு 2 காலு பிரி, 2 கோழி வாங்குறவனுக்கு கோழியோட குடலு பிரி. அப்போ 3 கோழி வாங்கினா 3 முட்டை பிரி. எப்படா இருக்கு நம்ம ஆஃபரு? போட்டுருவோமா? நல்லா தாண்டி இருக்கு. அப்படியே ஆஃபர் விட்டுறலாம் கிளிங்மா. வாங்க வாங்க வாங்க, நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நாட்டு முட்டை இங்கதான் கிடைக்கும், இப்பதான் கிடைக்கும், இப்படித்தான் கிடைக்கும். வாங்க 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 வாங்க. என்னம்மா புது கடையா இருக்கு? கோழி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 1 கிலோ என்ன விலைமா? 1 கிலோ எல்லா பக்கமும் 200 ரூபானே. நம்ம கடையில வெறும் 199 ரூபா தான். அது போக நீங்க ஒரு கோழியா எடுத்துட்டீங்கன்னா 2 காலு ஃப்ரீ, 2 கோழியா வாங்கிட்டீங்கன்னா குடலு ஃப்ரீ, 3 கோழியா வாங்கிட்டீங்கன்னா 3 முட்டை ஃப்ரீனே. உங்களுக்கு எத்தனை கோழியை கட்ட? அப்பா ஆப்பர்லாம் செமையா விட்டுருக்கீங்களேம்மா. எனக்கு 3 முட்டை தேவைப்படுது. 3 கோழியை பார்சல் பண்ணுங்க. நல்லா சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க. சரிங்கண்ணே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வெட்டி கொடுத்துட்றேன். இந்தாங்கண்ணா. இப்படிதான்டா சொங்கி 3 முட்டைக்கு ஆசைப்பட்டு 3 கோழியில காசை போட்டு போறேன். இதுக்கு 3 முட்டை மட்டும் வாங்கிட்டு போயிருக்கலாமாவே? ஒரு 1/2 கிலோ கோழி வாங்கிட்டு. இப்படிதாண்டா ஆஃபர்னா ஓடி வந்து விழுந்துடுறாங்க. இதுக்கு தாண்டா நம்ம எந்த தொழில் பண்ணாலும் இந்த மாதிரி ஆஃபர் போட்டுருவோம். சரியா? இந்த மாதிரி ஆளு இருக்கிற வரைக்கும் நம்ம வியாபாரம் அமோகமா இருக்கும்டா. எங்க கறிக்கடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வந்து 3 கோழியை வாங்கிட்டு முட்டையை வாங்கிட்டு போங்க.